ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேச ராசிக்காரர்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சுக்கிட்டே வரீங்க. கஷ்டம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துட்டு வரீங்க. என்னடா வாழ்க்கை, இந்த வாழ்க்கையே வேண்டான்னு கூட சில நேரத்தில் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் நல்லது நடக்கும். அது வரைக்கும் நீங்கள் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருங்க, பொறுமையாக இருங்க. உங்களுக்கு ஏற்ற ஒரு நாள் கண்டிப்பாக வரதான் செய்யும். மேச ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எது நினச்சாலும் சரி அதை எப்படியாவது சாதிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு தைரியம் உங்ககிட்ட இருக்குது. அதற்கான முயற்சியும் நீங்கள் எப்பயுமே செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படி முயற்சியை செய்யும் பொழுது உங்களுக்கு வெற்றி என்பது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் என்ன, கொஞ்சம் பொறுமையாக இருக்க மாட்டீங்க. கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் கைக்கு சேர இருக்கிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது. எவ்வளவோ கஷ்டங்களை எல்லாம் சந்தித்து வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு பல்ல கடிச்சிட்டு போயிருங்க. மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்களுடைய நீங்கள் செய்ய போகிற வேலைகள் எல்லாத்தையும் உங்களுக்கு எளிதாக முடிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு உதவி செய்வார். அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது. சற்று நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிட்டால் போதும். மேசராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையும் கடந்து கண்டிப்பாக வந்துடலாம். முக்கியமாக உங்களுக்கு சேர வேண்டிய பணமானது ஒரு இடத்துல சிக்கி இருக்கும். நீண்ட நாள் ஆகியும் அந்த பணம் உங்கள் கைக்கு சேராமவே இருக்கும். அதற்கான பல முயற்சிகளை நீங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஆனாலும் அந்த பணம் உங்கள் கைக்கு வரவே வந்திருக்காது. தற்பொழுது அதற்கான அனைத்து நன்மைகளும் நடக்க இருக்கிறது. உங்களுடைய பணம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உங்கள் கைக்கு சேர்ந்துடும். நீண்ட நாட்களாகவே புதுசாக இடம் வாங்கணும், வாகனம் வாங்கணும், சொந்தமாக தொழில் செய்யணும் என்பது மட்டும்தான் உங்களோட கனவாக இருந்து கொண்டே இருந்திருக்கும். இந்த கனவுக்கு எல்லாமே ஒரு தடை எப்போதுமே வந்துக்கிட்டு இருக்கும். எப்போ நீங்கள் எது செய்ய ஆரம்பித்தாலும் சரி, தேவையில்லாத தடைகள், அது முக்கியமாக உங்கள் குடும்பத்திலிருந்தே உங்களுக்கு எதிராகவே நிற்பாங்க. அதனாலேயே நீங்கள் செய்யக்கூடிய செயலை செய்ய முடியாமல் பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு இருக்கீங்க. முக்கியமாக இடம் வாங்க போனாலும் அங்கே ஒரு பிரச்சனை, வாகனம் வாங்க போனாலும் அங்கே ஒரு பிரச்சனை. அதெல்லாம் இருக்கட்டும், சொந்தமாக தொழிலாவது செய்யலாம் அப்படின்னு போனாலும் அங்கேயே ஒரு பிரச்சனை மட்டுமே உங்களை நெருங்கி கொண்டே வந்திருக்கும். அதற்கெல்லாமே தீர்வு இன்னும் கொஞ்ச நாளில் வர இருக்கிறது. தயங்காமல் நீங்கள் எதை வேணுமானாலும் செய்யுங்க. முக்கியமாக முயற்சிக்கான எப்பவுமே நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. அந்த முயற்சியை தொடங்கிக்கிட்டே இருங்க, விடவே விட்டுறாதீங்க. கண்டிப்பாக அதற்குள்ள பலன் அதாவது விரைவில் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்களுடைய சொந்த பந்தங்க உங்களை விட்டு இவன் கூட இருந்தால் ஒன்றுத்துக்கும் நமக்கு லாக் இல்லை அப்படின்னு உங்களை விட்டு போயிருப்பாங்க. ஏன்னா சொந்த பந்தங்க அப்படின்னாலே நமக்கு ஏதாவது நம்ம அவங்களுக்கு உதவி செஞ்சால் மட்டும்தான் நம்ம கூடவே இருப்பாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு உதவியும் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு செய்யவே மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், இவன் தேவையே இல்லை அப்படின்னு உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஒன்று நடக்க போகிறது. எவ்வளவு கஷ்டங்களையும் பண ரீதியான கஷ்டங்களையும் நீங்கள் இத்தனை நாட்களாக சந்தித்து வந்தீர்களோ அது அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது. இன்னும் சில நாட்களில் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு அடிமட்டமான ஒன்றுமே இல்லாத வாழ்க்கையை நீங்கள் அனுபவித்து வந்தீங்களோ அது அப்படியே தலைகீழாக மாறப்போகுதுங்க. தலைகீழாக மாறும் பொழுது உங்களுடைய சொந்த பந்தம், உங்களோட உறவினர்கள் எல்லாம் உங்களை தேடி வர இருக்காங்க. அவ்வளவு நன்மைகள். ஆனால் உடனே தேடி வராங்க அப்படின்னு ஏற்கனவே நீங்கள் இலகுன மனசுக்காரங்க தேடி வராங்கன்னு உடனே பேசிடாதீங்க. நம்ம சுற்றி நம்ம எவ்வளவு நல்லா இருந்தாலும் சரி, அப்போ இருக்கிறவங்கள விட நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது அப்போ யார் கூட இருந்தா அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். காசே இல்லை, ஒன்றும் இல்லை, இவனால் நமக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு உங்களை தூக்கி போட்டு போன உறவு இப்போ உங்ககிட்ட எல்லாமே வந்துருச்சுன்னு தேடி வரும்பொழுது நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா பின்னாடி ஒன்று நடக்கும்போது உங்கள் கூட அவங்க இருக்கவே மாட்டாங்க. அதனால் யார் எப்படிப்பட்டவங்க என்பதை பார்த்துக்கிட்டு நீங்கள் அவங்க கூட உறவு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அரசு வழியில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது. எந்த ஒரு முயற்சியை நீங்கள் செய்தாலும் சரி, அதற்கான வேலைகளை கரெக்டாக செஞ்சுட்டே வாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும்.
நீங்கள் நினைச்ச செயல்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் செய்கிற வேலை ஒவ்வொன்றா தடைபட்டு கொண்டே இருந்திருக்கும். அந்த வேலைகள் அனைத்தையும் இப்பொழுது நீங்கள் மீண்டும் தொடங்க ஆரம்பிப்பீர்கள். அந்த வேலை மூலமாக லாபத்தையும் நீங்கள் காண இருக்கிறீர்கள். அந்த அளவுக்கு நன்மை ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது. நீண்ட நாட்களாகவே உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே இப்பொழுது ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை, யாராவது ஒருத்தரால் பிரச்சனை மட்டுமே உருவாகி கொண்டே இருந்திருக்கும். தற்பொழுது அவை அனைத்துமே நீங்க இருக்கிறது. மேசராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இடமாற்றமானது, பதவி உயர்வானது இரண்டுமே இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறது. சம்பள உயர்வுக்காகவும் நீங்கள் காத்து கொண்டு இருந்திருப்பீங்க, அதுவுமே இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு சிலர் அதான் சொன்னது முதல்ல 3 விஷயத்தை நீங்கள் பல நாளாகவே கனவு கண்டு இருக்கீங்க. ஒன்று இடம் வாங்குறது, ஒன்று வாகனம் வாங்குறது, இல்லைன்னா சொந்த தொழில் செய்கிறது. இப்பொழுது உங்களுக்கு சொந்த தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. அந்த தொழிலை நீங்கள் தொடங்கும் பொழுது அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே இருக்கக்கூடும். அந்த அளவுக்கு நன்மை நடக்க போகிறது. அதாவது தயங்காம மேச ராசி அன்பர்களே, நீங்கள் சொந்த தொழிலை செய்ய ஆரம்பிக்கலாம். குரு பகவானுடைய சஞ்சாரத்தால் உங்களுடைய வருமானம், அந்த தொழில் மூலமாக உங்களுடைய வருமானம் கோடி கோடியாக வர இருக்கிறது. இது மட்டுமல்ல, வேலை பார்க்கும் இடத்திலும் சரி உங்களுக்கு குரு பகவானின் சஞ்சாரம் காரணமாக வருமானம் அதிகரித்து காணப்படும். உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து இரண்டுமே இந்த நேரத்தில் உருவாக இருக்கிறது. அதனால தான் உங்களை விட்டு சென்ற உறவினர்கள் இப்பொழுது உங்களை தேடி வருவார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய மாற்றம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிருப்தி, திருப்தி, அவ்வளவு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது. உடல்நிலையை பொறுத்த வரைக்குமே நீண்ட நாட்களாக தேவையில்லாத பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வந்திருப்பீர்கள். அவை அனைத்திற்கும் இப்பொழுது முடிவு வர இருக்கிறது. போட்டியாளர்கள் உங்களுக்கு எதிர்க்கெதிராக இவன் நேருக்கு நேராக நின்று வெற்றி பெறலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. உங்களுடைய போட்டியாளர்கள் எதிரிகள் கிடையாது. இந்த நேரத்தில் இவனை நம்மளால் ஜெயிக்கவே முடியாதுங்க, இவன் தான் எல்லாத்துலேயும் அப்படின்னு உங்களை விட்டு விலகி சென்றுவாங்க. கோவத்துலலாம் இல்லை, இவன் பெரிய ஆள், இவனை எதிர்த்தா நம்ம ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு நினச்சி தான் உங்களை விட்டு விலகி செல்வாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சியானது இந்த நேரத்தில் இருக்கும். உங்களுடைய தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே தொழில் செய்து வரும் மேசராசி அன்பர்களே, இந்த நேரத்தில் முன்னேற்றமானது அதிகரித்து காணப்படும். நீண்ட நாட்களாகவே வேலை தேடி வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் மேச ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல ஒரு வேலை ஒன்று கிடைக்க போகிறது. அதுவும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த வேலையே கிடைக்க போகிறது. நமக்கு எல்லாரும் நல்லா படிச்சிருப்போம், நமக்கான வேலை கிடைக்காது. ஆனால் தற்பொழுது நீங்களே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நீங்களே நினைச்சு பாருங்க. காவல்துறையினருக்கு ஏற்பட்ட, அதாவது மேச ராசியில் இருக்கும் காவல்துறையினருக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்துமே இந்த நேரத்தில் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். விவசாயிகளுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக இருந்ததை விட இந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய நிலைமையானது உயர இருக்கிறது. ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் 2 தொழிலும் உங்களுடைய தொழிலில் லாபம் இல்லாமல் கஷ்டத்தை சந்தித்து வந்திருந்தால் இந்த நேரத்தில் அதற்குரிய லாபமும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. முக்கியமாக மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய படிப்பில் நீங்கள் வெற்றியை அடைய முடியும். இல்லை என்றால் தோல்வியை மட்டும்தான் சந்திப்பீர்கள். முக்கியமாக மேச ராசி அன்பர்களுக்கு இன்னும் சில நாட்களில் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாகவே நடக்க தொடங்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தையும், பண ரீதியான கஷ்டத்தையும், தொழில் ரீதியான கஷ்டத்தையும், குடும்பத்தில் பிரச்சனைகளையும் நீங்கள் சந்தித்து வந்தீர்களோ அவை அனைத்துமே ஒவ்வொன்றாக இருந்த இடமே தெரியாமல் கண்ணும் காணாமல் போக போகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதும் முயற்சியை மட்டும் கைவிடாமல் செய்தால் போதும். ஏன்னா சுத்தி பத்தி இருக்கிற உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, தெரியாத ஆளாக இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் வேலை பார்ப்பவராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் மனசுக்கு எந்த ஒரு கஷ்டமும் சீக்கிரம்